பரம்பொருளே தேவர்கள் மூவர்கள் யாவர்களும் இருந்தார்கள் சொன்னா அவங்க எல்லாம் என் கூடயே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களோ? ஆம்பளைய கூட உட்கார்ந்தா விளையாட முடியும்? அப்படியா? சரி. அதனால இந்த தெய்வலகத்து பெண்கள் ரம்பா ஊர்வசி இவங்க எல்லாம் யாருமே என் கூட சேர மாட்டாங்க. யாருக்குன்னு இப்ப தச்சமயம் படம் நடிக்க போயிட்டாங்க. ரம்பா படம் நடிக்க போயிட்டா. ஊர்வசி பாக்கியராஜோட முந்தாணி முடிச்சு படம் நடிக்க போனவா. ஒரு வருஷம் அந்த படம் ஒரு வருஷம் ஓடி இருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் அங்க போயிட்டால நான் யார போய் கூப்பிடட்டும்? அதனால என்ன அவள் 8 பேரும் எனக்கு வேண்டாம் இறைவா. ஆமா, புதிதாக எனக்கு 7 8 தோழி பெண்கள் வேணும். ஆமையா. அம்மா பார்வதி, என்ன உனக்கு எப்பேற்பட்ட தோழி பெண்கள் வேண்டும்? நீ எப்படி கோழி வேணும்னாலும் கேளு, நான் இருட்டுக்குள்ள போய் எப்படியா கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டாந்து தந்துடுறேன். எனக்கு எப்பேற்பட்ட தோழி வேணும் தெரியுமா? எப்படி வேண்டும்? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், என் கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், என் கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். ஐயா விதவிதமா தோழி வேணும், தோழி வேணும், விதவிதமா தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். தாசிமார் பெண்கள் வேணும், தாசிமார் பெண்கள் வேணும், பாண்டியாட்ட விளையாட, பாண்டியாட்ட விளையாட, பாண்டியாட்ட விளையாட, விளையாட, பாவையர்கள் எனக்கு வேணும், பாவையர்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும். தலை முடிக்க, தலை முடிக்க, தலை முடிக்க, கோமதியா தோழி வேணும், தோழி வேணும், ஐயா கோமதியா தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். பல்லாங்குழி விளையாட, பாவையர்கள் எனக்கு வேணும், எண்ணி 8 நாளைக்குள்ள, எண்ணி 8 நாளைக்குள்ள கண்டிப்பா 7 8 தோழி வேணும்.
எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். தட்டாங்கள் விளையாட தாசிமாறு பெண்கள் வேணும். வேண்டும் ஐயா. பாண்டி ஆட்டம் விளையாட பாவையர்கள் வேணும் இறைவா. இறைவா. சீவி வாரி தலைமுடிக்க சிங்கார தோழி பெண்கள் வேணும். வேண்டும் ஐயா. கோரி மெல்ல தலைமுடிக்க கோமதியா தோழி பெண்கள் வேணும். வேணும் ஐயா. அதனால என் ஆண்டவா பரம்பொருளே ஐயா, எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு கண்டிப்பா தோழி பெண்கள் வேணும். வேணும் ஐயா. அடியே பார்வதி, என்னங்க திடீர்னு எனக்கு 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணு வேணும்னு கேட்க நான் எப்படி அம்மா கொடுப்பேன்? 8 நாளையில் எப்படி கொடுப்பது? ஆண்டவா, என்னய்யா தோழி பெண்களையானா நீங்க அங்க எங்க அலைய வேண்டாம். நாகலோக பட்டணத்துல இருக்கா பாருங்க என் தங்கைமார் 8 பேரும். அவ 8 பேரையும் கொண்டு வந்து மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா உடனே அப்பந்தான் சிவன் சொன்னார், நீ ஏன் கேக்குற, எதுக்கு தோழி பெண்ணு கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ 8 பேரையுமே நான் வந்து எடுத்துட்டு வரணும்னு சொன்னா என்னால முடியாது பார்வதி. அறியாத காரியம் எதுவுமே கிடையாது. என்னதுனாலும் எனக்கு தெரியாது கிடையாது. அப்படி என்று சிவபெருமான் சிவசக்தி பார்வதி இடத்துல சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர எடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை, கிடையாது. அதனால அவள் அட்டகாளியர்களை நான் சென்று எடுத்து வர முடியாதென்று இறைவனாகிய சிவபெருமான் சொன்ன போது, ஆண்டவா உங்களால பிள்ளைகளை எடுக்க முடியாதையானா நான் என்னதான் செய்வது? உங்க அண்ணன் இருக்காருவாரு கோபால கண்ணை, அவரை கைலாசத்துக்கு வர சொல்லி பூலகத்துக்கு போய் அவ 8 பேரையுமே கைலாசத்துக்கு எடுத்து வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுமென்று சம்மதித்து பார்வதி அண்ணனாகிய என்பெருமானை அழைக்கிறார். அடிமாயவா அடிமாயவா அகமாயமாக வந்தவரே மாயவா, நீ ஆடிவா நீ ஓடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பரந்தாம கோபால ஓடிவா, நீ ஆடிவா எங்களை ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. மாயமாக வந்தவனே இறைவா ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே இறைவா மாயமா. அச்சுதன என்பிரவி ஓடிவா, நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா. இறைவா மாயமாக வந்தவனே இறைவா ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே ஐயா மாயமா. பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா, பச்சை மாலை கோபால ஓடிவா, நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா. மாயமாக வந்தவனே மாயவா, ஐயா ஓடிவா விளையாடிவா, மாயமாக வந்தவனே இறைவா மாயவா. திருப்பார்கடல் பள்ளி கொண்ட மாயவா, திருப்பார்கடல் பள்ளி கொண்ட மாயவா, திருமாலை கோபால ஓடிவா, நீ ஆடிவா
வதை முடித்த மாயவா மாயவா தாமோதர என்பிரவி ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா 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 மாயமாக வந்தவனே ஆமா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவனே இறைவா மாயவா ராவணனை வதை முடித்த மாயவா ராவணனை வதை முடித்த மாயவா மாயவா ராமாவே கோபால ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா 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 மாயமாக வந்தவனே இறைவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவனே மாயவா அங்கே பார்வதி அழைத்த போது பார்வதியும் அழைத்த போது பச்சை மான் கோபால் அவர் பச்சை கால்களுடன் பார கைலாசம் வாரார் கைலாசம் வந்தல்ல எந்தந்தங்க பார்வதியே எந்தந்தங்கை பார்வதியே எம்மையரை அழைத்த விவரம் தாயே இந்த தங்க பார்வதியே அம்மா என அழைத்த விவரமென்ன? அடியே பார்வதி அம்மா ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு சொல்லம்மா அண்ணா கோபால கண்ணா என்ன அத்தா ஆண்டவை வர வர ஆளே சரியில்லை என்ன அப்போ முத நீ வந்து நல்லா இருக்காரு நல்லா சொன்னதை கேட்காருன்னு சொன்னிய முதல்ல நல்லா தான் இருந்தாரு சரி இப்ப வர வர ஆண்டவை என்னைய மறந்தே போனாரு இப்ப என்ன இதாரு ஏன் மறந்து போனாருன்னா என்ன நான் என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயாவது பார்த்ததுண்டான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் நான் சும்மா கேட்டேன் ஆனா சிவபெருமான் ஆ, உன்னை விடவும் உன் தங்கை தான் ரொம்ப அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுதாரு இப்படி பேசுறாரு அண்ணா அதனால இன்னைக்கு அவன் சின்ன பிள்ளை ஆ, நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னு சொன்னா சரிதான் என்னை விடவும் அவ 2 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருப்பா உங்க அத்தானை பத்தி உங்களுக்கு தெரியும் பனைமரத்துல பாவடையை கட்டினாலும் பாஞ்சு போய் பாப்பாரு ஆமா குத்துக்கல்ல நைட்டிய போட்டாலும் ஆ, கண்ணாடியை கலத்திட்டு பாப்பாரு ஏன் ஓடி போய் பார்க்காது தெரியுமா? என்ன எசிக்கம்மனா ஆ, இல்ல காளியம்மனா அதுதானே மாரியம்மனாலும் பார்க்காரு. அப்படி விவரமா சொல்லுங்க ஐயா இது இந்த முஞ்சா அப்படி விவரமா சொல்லணும் பகல்ல போய் சாமியை கும்பிட நேரம் இல்லையா ராத்திரிக்கு எசைக்கம்மாளா மாரியம்மாளான்னு பார்த்தாராம் அப்புறம் பகவானை தப்பா சொல்ல முடியுமா? பார்க்க வேண்டியதானே அதனால சரி அவர் பெண்களுக்கு பிடிச்ச மனுஷன் ஆண்டவே அப்படிப்பட்டவர் அல்ல அப்படியா பார்வதி மனசுல அப்படி ஒரு எண்ணமா ஓடிட்டு இருக்கு அப்படி என்ன ஓடுது அவ ஏன் அப்படி நினைக்கான்னா என்ன பெண்ணா பிறந்தவா இன்னைக்கும் பாருங்க ஆ, வீட்டு பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு வையே சரி ஐயா எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு அங்கதான் கழிப்பாரு அதேதான் ஒரு பீடி அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஆமா அப்போ அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு கட்டி கொடுத்திருந்த பிள்ளை அந்த ஊருக்கு வரும் வரும் அப்போ பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது சரி இந்த ஐயா பாப்பாரு என்ன இந்த ஐயாவுக்கு அந்த பொண்ணு தங்கச்சி முறையா இருக்கும் ஆமா தங்கச்சி முறைதான் தங்கச்சி முறையா இருக்குன்னு சொல்லி ஆ, இவர் அண்ணன் முறையில ஆ, ஏமா தாயி நல்லா இருக்கியா சரி தங்கச்சி நல்லா இருக்கியா நீ ஊர்ல இருந்து இப்பந்தான் வாரியா ஆமா உன் பிள்ளைய நல்லா இருக்கா உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா ஆமா மாப்பிள்ளை எங்க அவன் நான் இப்ப 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரு புள்ள இடுப்புல இருக்கு ஒரு புள்ள கையில கூட்டிட்டு வந்தேன் இன்னொரு பிள்ளைய அவர் கூட்டு வருவாரு அவன் வீட்டுல உங்க மச்சான் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா சரி இந்த அம்மா என்ன செய்வா என்ன இவா வீட்டுக்காரம்மா வீட்டுல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிப்பா பாத்துக்கிட்டே இருப்பா அவன் நினைப்பா என்ன இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்கான் நீ பெயனு இப்ப வந்து பெயனு சொன்னியே யார சொன்ன
அவரைத்தான். அதான் வீட்டுக்காரர் பையனுக்கு அக்கா. ஆமா, 2 வயசுக்கு மூத்தவா. அப்படியா? வரவே. ஓ, அப்படி விவரமா சொல்லு. கேட்கத்தானே செய்வா. கேப்பால. வீட்டுக்கு வந்தா இஞ்சி தன்ன குரங்க மாதிரி உம்முன்னு இருக்கான். சரி. பஸ் ஸ்டாண்ட்ல எவளையோ கண்ட உடனே நல்ல பல்ல இழிச்சு இழிச்சு பேசுதான். ஆமா. அது இந்த குடத்துக்கார மாதிரியே பேசுதான். சரி. இவன் வீட்டுக்கு வரட்டும். பருப்பு கடையில துடுப்ப கொண்டு இவன் முகரையில இடிக்க. நல்ல வேலை அப்படின்னு இந்த அம்மா ஏசுவா பேசுவா. சரி. ஏன்னா அவருக்கு தங்கச்சி முறைதான். ஆமா. இந்த அம்மா மனசுக்குள்ள இப்படி ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, சந்தேகப்படுதா. ஏன் தெரியுமா? எதுக்கு? நம்மளை விட வேறு எந்த பெண் மீதும் அன்பு அதிகமாக வைத்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் அப்படி சந்தேகமா மாறிடும் பார்த்துக்கோ. ஆமா. அப்ப இந்த பார்வதியும் அதை போல சரி சிவபெருமான் அவர் 8 பேரையும் பார்க்காமலே இருக்க வேணும் என்று நான் 8 பேரையும் தோழி பொண்ணா கேட்டேன். ஆமா. சிவபெருமான் என்னால எடுத்து வர முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதனால அண்ணா கோபால கண்ணா என்ன தங்கச்சி நீ தான் போய் அவ 8 பேரையுமே எடுத்துட்டு வரணும். எப்படியாவது எனக்காண்டி எடுத்துட்டு வாங்கண்ணா. நான் போகணுமா? ஆமா, நீங்க தான் போகணும். நான் போய் அவ 8 பேரையும் எப்படி எடுத்து வர முடியும்? என்னால எடுத்து வர முடியணும்னு சொன்னா அதற்கு தகுந்த 2 வரங்கள் எனக்கு வேணும். என்ன வரம் வேணும்? 2 வரம் வேணும்னா உனக்கு என்ன வர வேணும்? சொல்லம்மா. காளியர்கள் 8 பேரையுமே நான் கைலாசத்துக்கு எடுத்து வரணுமானா எனக்கு பறக்கக்கூடிய படகு ஒண்ணு வேணும். படகு வேணும். அது மட்டும் இல்லாம நாகங்கள் 2ம் நான் பிள்ளைகளை எடுத்து வரும்போது என் மேல கோபப்படுவாங்க. அப்ப கோபப்பட்டு வரும்போது அவர்களிடம் இருந்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாகத்தாலி வேறு ஒண்ணு எனக்கு வேணும். அந்த தாலி வேறு எங்க இருக்கோ? உன் தாலிய உன் வீட்டுக்காரி கழுத்துல போட்டிருப்பையா. நான் அதை சொல்லல. அதாவது பிரிச்சு சொன்னா தாலி நாகம்னு வரும். சரி. அதனால 2 சேர்த்து சொன்னா நாகதாளி பெரம்பு. ஆமா. நீ உடனே எங்கே வைக்க? சரிதானே. நாகதாளி வேறுன்னு சொன்னா சரி நாகம் மாதிரியே இருக்கும் அந்த வேறு. ஆமா. நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாங்க பார்த்து கிடையாது. பார்த்தலையோ? தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் செல்ல காமிச்சாங்க. அந்த நல்லில தண்ணி விழுது இப்படி. சரி. சுருன்னு தண்ணி விழுது, நல்லியை திறந்து விட்டுட்டு அந்த வேற அந்த ஆளுக்கு வைக்காம். சரி. அந்த தண்ணியில மேல மேல கிறுகிறு சுத்தி போகுது அந்த வேறு. அது கிடையாது. அது வேற. யாரையா? அந்த வேறு வேற. அது வேறயா? அவன் இது வேற. வீட்ல இருக்கு எடுத்துக்கலாம். அது வேற. இது என்ன வேற? நாம மாதிரியே இருக்கு. அப்படியே. இது என்ன வேற தெரியுமா? என்ன வேற? கொளிஞ்சி முட்டு வேற. கொளிஞ்சி முட்டு. சரி. அப்பேற்பட்ட நாகதாளி வேறும் பறக்கும் படகும் எனக்கு வேணும். இந்த 2 வரங்களையும் தந்தீர்களையானா நான் இப்பமே போய் அவ 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆட்டு வெண்டு சம்மதித்து அண்ணா கோபாலா 2 வரமும் கேட்டதுல தப்பு இல்ல. அந்த 2 வரமும் என்கிட்ட இல்லையே நான் எப்படி கொடுப்பேன்? அத்தா ஆண்டவே சிவபெருமான் வைத்திருக்கிறார் அம்மா. அவர்கிட்ட தான் இந்த 2 வரமும் இருக்கு. அவரிடத்துல போய் அந்த 2 வரத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்வதி சிவபெருமான் இடத்திலே வந்து ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி உங்ககிட்ட ஏதோ பறக்கும் படகும் நாகத்தாலி வேறும் இருக்கிறதாமே. இந்த 2 வரத்தை எங்க அண்ணன் கேட்டார். இப்பமே எனக்கு நீங்க தாங்க. அப்படியே யார்ட்ட இருக்கணும் மாட்டே யார் சொன்னது? எங்க அண்ணன் தான் சொன்னார். உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஏ பார்வதி என்ன உங்க அண்ணன் பெரிய கள்ள கபட நாடகம். பெரிய கபட நாடகம் என்கிட்ட இருந்ததே 2 வரம் தானடி. அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அதையும் சொல்லிட்டாரா? அதை இன்னைக்கு உருவதுக்கு வழி பார்த்துட்டாரு. ஆமா சரி பரவாயில்ல இருக்கட்டும். உங்க அண்ணன் வரம் கேட்டதுல தப்பு இல்ல. தப்பு கிடையாது. அந்த 2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உண்மையை சொன்னார் பத்தியா? அவர் உண்மையை சொன்னதுனால குழந்தைகளை கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது 3:45 நாளிகை வரும் வழியை இருள் சூழ்ந்து எம்பெருமான் தலை குனிந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தே ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். இவா 8 பேரும் வரங்களை வாங்கி கைலாசத்துக்கு எடுத்து வர வேணும் என்று பார்வதி கண்ணபிரானிடத்தே வரங்களை ஒப்படைக்க
அப்ப என் பெருமான் கோபாலக்கண்ணன் கண்ணன் கண்ணன் இப்படியே போனா 8 பேரும் நம்ம கூட வரமாட்டா, நம்ம பேச்ச கேட்க மாட்டா. ஒரு பண்டார கிழவன மாதிரி வடிவமெடுத்து போனாதான் இவளை ஏமாத்தி நம்ம கைலாசத்துக்கு எடுத்து வர முடியும். அப்படி என்று சொல்லி கண்ணபிரான் என்ன வடிவமாகி வருகிறார் தெரியுமா? எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு, ஒரு சோறு என் பெருமான் அவரை தொண்ணூறும் பத்தும் துவந்ததொரு கிழவரை நானூறும் பத்தும் நரைத்ததொரு கிழவரை காவி நல்ல உடைய துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமோ பழுத்த இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டு கொண்டு நாகலோக பட்டணம் பட்டணம் நாராயணன் வாரா அவர நாகலோக பட்டணம் நாராயணன் வாராரே ஏ நாராயணை வந்தல்லவோ. காவி உடையணிந்தார், கழுத்திலே துளசி மணி மாலை அணிந்தார், நெற்றியிலே நாமத்தை போட்டுக்கொண்டு பட்ட நாமம் அழுக்கை சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96. சிவபக்தர்கள் ஆனவர்கள் 16 இடங்களிலே திருநீர் பூசணும். சிவபக்தர் 16 இடத்துல ஆமையா. சரி, 16 இடம். எந்த இடம்? அது எந்த இடம்னா மாப்பிள்ள? நெத்தியில 3 பட்டை, முதல்ல 3 பட்டை, காத்துல 2, காத்துல 2, புயத்துல 2, 2, கரத்துல 2, 2. எவ்வளவு ஆச்சு? ஆச்சு 2 2 ஆயிட்டு இருக்கு. அகத்துல 2, 2, முதுகுல 2. எண்ணி பாத்தீங்கன்னா பட்டை போடுற ஆளு நீ தானே கணக்கு சொல்லணும். எங்க கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? இல்ல 16 இடங்கள்ல திருநீர் அணிவார்கள். அதே மாதிரி விஸ்ராமத்தை கண்ணபெருமானை வணங்கக்கூடியவர்கள் 11 இடத்துல நாம இட வேண்டும். அவங்க 11 இடத்துல போடுவாங்க நாமம். ஆமா, நாமெல்லாம் ஏகப்பட்ட இடத்துக்கு நாமம் போட்டிருக்கேன். என்னத்த நாமம் போட்டிருக்கோங்க. என்னத்தன்னு கேட்டேன். ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தி நாமம் போட்டுருவேன். அவரு நெத்தியில போட மாட்டாரு, ரூபா வாங்கினவங்களுக்கு பூரா நாமம் போடுவாரு. கிருஷ்ணனுடைய அதாவது விஷ்ணு மதத்தில் உள்ளவர்கள் சரி நாமத்தை போட்டால் பொய் சொல்லக்கூடாது. ஆமா, துளசி மணி மாலை எல்லாரும் போட முடியாது. ஆமா, உத்திராட்ச மாலை எல்லாரும் போடல, போடலாம். அது வந்து பொய் சொல்லிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா துளசி மணி மாலையை போட்டால் இது என்னைய கணக்கு? பொய் சொல்லுறதே தப்பு. உத்திராட்சம் போட்டவங்க சொல்லலாமா? 2 சொல்லிக்கிடலாம். அது சிவ மதம் ஏற்றுக்கிறோம். விஷ்ணு மதத்துல வந்து துளசி மணி மாலை அணிவித்தால் ஆமா இன்னைக்கும் ஐயப்பன் கோயில் போவாங்க, முருகன் கோயில் போவாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க, பழனிக்கு போவாங்க. போகக்கூடிய பக்தர்கள் ஆமா ஒரு சில பேர் தான் துளசி மணி மாலை அணிவார்கள். மற்ற பேர்கள் ஆமா கொஞ்சம் நம்மள மாதிரி உள்ள ஆளுக்கு கண்ணியத்தை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஆமா, அப்படி உள்ளவர்கள் சிவமாலை அதாவது உத்தராட்ச மாலை அணிவிக்கலாம். உத்தராட்ச சரி மாலை அணிவிக்கலாம், உத்தராட்ச கொட்டை போடலாம். ஒரு முகம், 2 முகம், 3 முகம், ஆமா 4 முகம், 5 முகம், ஆமா 6 முகம் வரைக்கும் இருக்கு. 6 முகம் வரைக்கும் இருக்கு. ஆமா சரி, அப்பேற்பட்ட உத்தராட்ச கொட்டையை அணியலாம். ஆமா, அணிந்து ஒரு சில பொய்களை சொல்லலாம், பொய் சொல்லாம முடியாது. ஆமா, அப்படி இருப்பதனால சரி இது நாமத்தை சொல்லிட்டு நாமத்தை போட்டுட்டு ஆமா என்ன சொல்லிடு வாங்கினவங்களுக்கு ஒரு நாமம், ஆமா கொடுத்தவங்களுக்கு ஒரு நாமம், அந்த நாமத்துக்கு மதிப்பு உண்டாயா? அதுக்கு தான் இதை சொல்ல. சரி சரி. அப்போ இந்த காளியர்கள் 8 பேர்களையும் எடுக்க வேண்டும் என்று கரெக்ட் தானே?
கண்ணபிரான் இட்ட நாமம் பருவத்தை போட்டுக்கொண்டு இட்ட நாமம் 27 சொட்ட நாமம் 96 கோபாலையும் போட்டுக்கொண்டு நேர நாகலோக பட்டணத்துக்கு வந்தார். நாகலோக பட்டணத்துக்கு வந்து பார்க்க காளியர்கள் 8 பேர் ஒன்று கூடி அம்மாவும் அப்பாவும் இறைதேட போன நேரம் பார்த்து என் தாயான முத்தாரம்மா பார்த்தா, அடியே தங்கைமார்களே, பெண்மணிகளா, ஏ மாரியம்மா, என்ன நான் சொன்னதை கேளுமா, ஏ காளியம்மா, ஏ சந்தனமாரி, ஏ தாயே துர்க்க, ஏ சிவராமனங்க, எல்லாரும் இங்க வாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் எரிதேட போயிட்டாங்க. அதனால நம்ம 8 பேரும் மாளிகையில சும்மா ஒத்தையில தானே இருக்கோம். அதனால அவங்க 2 பேரும் வாரது வரைக்கும் அதாவது ஒரு மனது வந்து படக்கு படக்குன்னு துடிக்கும். ஏன் துடிக்கும்? அதாவது ஒரு ஊர்ல ஒரு கோழி களவு போயிருச்சு. என்னது கோழி? கோழி. ஆமா ஆமா. களவு போன உடனே தினம் ஒரு கோழியா களவு போய்கிட்டு இருக்கு. இதை ஊர் கூட்டம் தினம் போடுறாங்க. இதை சொல்ல முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆமா. கோழி களம் வந்தவனும் ஊட வந்து இருக்கான். சரி, ஊட நிக்கான். சரி. அப்போ நாட்டவன் நல்ல திறமையான ஆளு யோசனை பண்ணாரு. இந்த கோழி களம் வேண்டவனை பிடிக்கணும்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பது? கோழி களவாண்டன் தலையில முடி இருக்கும்னாரு. முடி இருக்கும்னாரோ? ஆமா, கரெக்ட். முடி இல்லாம என்ன இருக்கும்? அப்போ இந்த களவாண்டவனுக்கு கள்ளமனம் சொல்லும் போருங்க. அவன் சொன்னா கூட்டத்தில் இப்படி கலையில தளமுறான். ராத்திரி சரி கட்டணும். இந்த கோழி முடி இருந்தாலும் இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இப்படி தடவை பார்த்தாம இருக்க. சரி, நான் நிக்காம ஒரு கோழி அப்படின்னு கதை போல மனசு வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணு. சரி, இப்போ இந்த கதை என்னத்துக்கு? இது ஒரு கதைக்கு சொன்னேன். அதை சொன்ன உனக்கு போகணும். கதையில சொன்னேன். சரி. அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே வந்து என்னையா காளியர்கள் அம்மா அப்பா இல்லாத நேரத்திலே நாமல் மண்ணை குமித்து விளையாட வேணும் என்று காளியர்கள் 8 பேரும் மாளிகைய விட்டல்லவோ மன்னதில ஓடி வந்து கையால மணல் குமித்து சின்னஞ்சிறு வீடு கட்டி அம்மா சிரித்து விளையாடுவாளா. விளையாடு வேளையில் என் பேரும் கோபால் கண்ணபிரா அங்கிருந்து இவ 8 பேரையும் பார்த்தார். இவ 8 பேரும் அவ கையாலே சின்னம் சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கண்ணை நினைக்காரு, பார்வதி நம்ம தங்கச்சி 8 பேரும் அழகா இருக்கான்னு சொன்னால இவ 8 பேரும் இப்படி ஒரு அழகா இருக்காள, அதனால இவ 8 பேரையும் கண்டிப்பா நம்ம எப்படியாவது கைலாசத்துக்கு எடுத்து போகணும். அப்படி என்று மாணிக்க பொத்துக்கு பக்கத்திலே மாயவன் வரும்போது இந்த மாரியம்மா இருக்கா பாரு, அவ பார்த்தா எக்கா ஏ முத்தாரம்மா என்ன தங்கச்சி அண்ணா பாரு, என்ன நம்ம மாணிக்க புத்தை பார்க்க யாரோ ஒரு பண்டார கிழவை இங்க வாரத மாதிரி இருக்கு. இவர் யாரோ எவரோ தெரியல. அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்ல, நம்ம ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். தாயும் தகப்பனும் வந்தா தாத்தாவை கொத்தியே கொன்றுவாங்க. வாடி நம்ம தாத்தாவை போய் யார் எவருன்னு கேட்போம் என்று 8 பேரும் எழுந்தடித்து வந்தார். ஏ தாத்தா பண்டாரோ, என்ன பேத்தி வாரோ, நான் வந்துட்டேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு என்ன? எத்தனை வேணாலும் காளி என்று காளியர்கள் என்ன கேட்டா தெரியுமா? எப்படி ஐயா? ஊரு என்னையா பேர சொல்லையா, ஊரு என்னையா பேர சொல்லையா, தாத்தா
பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததொரு எவரோ என்னையா நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் சொல்லையா நடந்து வந்ததொரு உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எங்கேயும் இருந்து எங்கேயும் வந்தையா ஊரு எந்த தேசம் எந்த தேசம் ஐயா எங்கே இருந்து வந்தாரோ ஐயா ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்தது என்ன அப்படி இப்ப நான் படிக்க காக்கியா நீர் எப்படி எங்க இருக்கு நீர் நான் எப்படி எங்க இருக்கக்கூடிய படிக்க காக்கியா அடே அப்பா துபாய் பாட்டு இளையராஜா கூட இருக்கக்கூடிய ஆளு அடே அப்பா ரொம்ப அழகா இருக்கு. என்னது இவரெல்லாம் பெரிய பெரிய ஊர்ல பிறந்திருக்க வேண்டியது இது நான் ஒரு சினிமா படத்துல பார்த்தேன் ஆ, கவுண்டமணி இப்படி காத்துல படிச்சுக்கிட்டு ஆமா கவுண்டமணி சாரு கவுண்டமணி சாரு கவுண்டமணி சாரு பிறகு அந்த மாதிரிக்கு இருங்க இப்படித்தான் கைய அழைச்சாரு இங்க அழைச்சாரு அதனால என்ன ஆமா கவுண்டமணி சாரு சார், ஆமா. கவுண்டமணி ஐயா ஐயா அப்படித்தான் சொல்ல முடியும் கரெக்ட் சரி பேர சொல்லாம என்னையே தெரியா பேர அவர் இப்படி அழைச்சாரு ஒரு படத்துல ஆமா ஆனா சவுண்டுனா வரல ஆ, அது மாதிரி நம்மளும் அழைச்சி கூட பார்ப்போம் சுத்தி இதை வச்சு படிக்கலாம் பாத்துக்கோ இல்ல அப்படியே நம்மளும் வச்சு அழைச்சி பார்ப்போங்கன்னு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல சரி ஏ தாத்தா என்ன ஏ பண்டாரோ சொல்லு உமக்கு ஊர் எதுயா ஊறவும் இல்ல சொரியவும் இல்ல உனக்கு ஊர் தான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல நீ தானே கேட்ட தாத்தா உனக்கு ஊர் எதுன்னு கேட்டேன் ஓ ஊர் என்னன்னு கேக்கியோ அம்மா பேத்தி ஆ தாத்தாவுக்கு ஊரைய கேட்க அதான் கேட்டேன் தாத்தாவுக்கு ஊரு ஆ வடக்க வாடி என்ன உனக்கு என்ன போகலாத்தனமா என்ன இல்ல நீரு இது என்ன மண்டையில பித்தேறி போய் நிக்கிறா அம்மா ஏ காளியர்களே என்ன வடக்க வாடினா தப்பா நினைக்காதம்மா வேற நீர் என்ன சொல்றீரு தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா இப்படி விவரமா சொல்லி எதை சொன்னாலும் காசியிலே இருந்து தாத்தா நான் கால்நடையாகவே வந்து கொண்டிருக்கிறேன் நம்ம காயில இருந்து ஓசியா வரேன் கால்நடைய வந்தவர் இங்க எதுக்கு வர்றீரு இங்க அப்படியே நான் போறேன் எங்க வரும் தெரியுமா தெக்க நக்கி போறேன் தெக்கடைக்கு போறியா நாளைக்கு வரும்போது வடக்க நக்கிட்டு வருவேன் நல்லா போ ஆமா ஏ தாத்தா என்ன நீ தெற்கு பார்த்த வெளியா எங்க போற நான் எங்கயா குமரிய பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் நம்ம குமரிய பார்க்க போறேன் ஏ தாத்தா என்ன இந்த வயசுலயும் உனக்கு கொழுப்பு விடலையே குமரிய பார்க்க போறியா கிழவிய பார்த்து வேறே சடவா இருக்கு சரி அதனால குமரிக்கு போயிட்டு அப்போ வருவோம் கிளவிய டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே கைவசி பண்ண முடியாது டைவர்ஸ் பண்ண முடியாதா குளத்துக்கார் மச்சான் சொன்ன மாதிரி அவ பெர்மனண்ட் ஆயிட்டா பிறகு போ அதனால ஆ, குமரின்னு சொன்னா நீ ரொம்ப வித்தியாசம் நினையாத ஆமா குமரி என்றால் பெண்ணு பெண்ணு கன்னி என்றால் பெண்ணு பெண்ணு ரெண்டையும் சேர்த்து கழிச்சு பாரு என்ன வருது கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு கால்நடையா போறேன் ஆமா என்ன அந்த சேரும் கிளம்பிட்டாவோ என்ன அதனால சரி கன்னியாகுமரியிலே சென்று கன்னி பகவதி அம்மாளை வணங்க வேண்டும் என்று இந்த பாதையான வந்து கொண்டிருக்கிற அம்மா ஆமா வரும்போது உங்க 8 பேர்களின் பிறப்பு ரகசியத்தை ரொம்ப பெருமையா சொன்னாங்க பெருமையா சொன்னாங்க அதனால உங்க 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு நான் வந்திருக்கேன் பாத்துட்டியல்ல ஏ தாத்தா பார்த்துட்டேன்னா நீ வந்த வழி புறப்பட்டு போகலாம் இல்லையா என்ன பேத்தி இப்படி வந்து வராமல் இப்படி விரட்டி இந்த மாத்திய சொல்லுத அந்த வழியா போகலாம்னா நீ வந்திருக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க அம்மா அப்பா அரண்மனையில இல்ல இல்ல அவங்க எங்களுக்காக இறை தேட போயிருக்காங்க சரி திரும்பி வந்தாங்கன்னு வையி தாத்தா என்ன பட்டுன்னு போட்டா நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ ஐயோ அதனால என்ன அம்மாவும் அப்பாவும் திரும்பி வர்றதுக்கு முன்னால நீ வீட்டுக்கு போறனா போங்க ஐயா அப்படியாகவே சொன்ன போது என்ன ஐயா அப்படி இருப்பதனால என்னையா அம்மாவும் அப்பாவும் அரண்மனைக்கு வந்தார்களேயானால்
ஆனால் உன்னை உயிரோட விட மாட்டாங்க தாத்தா. ஆமையா. அதனால நீ இப்பமே வீட்டுக்கு புறப்பட்டு போனா. ஆமா. அப்ப பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணை. ஆமா. எம்மா ஏ தாயே ஏ முத்தாரம்மா, என்ன தாத்தா நான் வெகு தூரமா நடந்து வந்தேன், தண்ணி கிண்ணி இருக்கா? அதான தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்லையா? ஏமா சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடும் இல்ல கீப்பாடும் இல்ல. அப்ப நேத்து வச்ச பழைய சோறு கிடக்கா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. அப்ப நீ என்னதான் எங்களுக்கு நீ சொல்லக்கூடிய பொருள்களே எங்கிட்ட கிடையாது. ஏ தாத்தா, என்ன எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு கொம்பு தேனையை கொடுத்து தான் இது வரைக்குமே வளர்த்து வராங்க. அதனால இப்பவும் அவங்க கொம்பு தேனை தான் எடுக்க போயிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய தன்னம் தண்ணி ஆகாரம் சாப்பாடு இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. அப்படி என்று சொன்ன போது சரி நேற்று முந்தானத்து எடுத்துட்டு வந்த தேனில கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கா? ஒண்ணு கிடையாது, மிச்சமும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அம்மா முத்தாரம்மா, அந்த மிச்ச தேன்ல கொஞ்சம் கையில விடுமா. மிச்சம் இல்ல ஒண்ணு போல கையில எங்க விட இல்லையோ? நீ கையில போட்டிருந்தீ அந்த மோதிரத்தங்க. எட்டு 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 பரவாயில்ல. மாப்பிள்ள கையில போட்டு பாக்க. அப்படியா? இதை மாத்திரம் கலந்து தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன போது தேனும் இல்ல ஒண்ணும் இல்ல, பேசாம இரும். ஐயா ஏ தாத்தா பண்டாரோ, என்ன எங்க அம்மாவும் அப்பாவும் அரண்மனைக்கு வந்தாங்களையானா வாருமையா பண்டார, நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. அம்மா அப்பா வந்தாரா உன்னை கொத்தியே கொன்றிடுவாரு. நீ வந்த வழி போக வேணும், வந்த வழி போக வேணும், வரக்கூடிய நேரமாச்சு. அப்போ முத்தாரம்மா சொன்ன போது பெருமான் ஏது சொல்வாள். ஏ தாயே முத்தாரம்மா, தாத்தாவுக்கு அன்னம் இல்ல, தண்ணி இல்ல, ஆகாரம் இல்ல, சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டியே. அப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் வர்றதுக்கு முன்னால நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எங்களை அனுப்பி வைக்கணும்னு நினைக்க. சரி, நான் தாத்தா போறேன், ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க 8 பேரு இந்த மாணிக்க புத்துக்குள்ள இருக்கீங்களே, இருட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு என்ன இன்பம் இருக்கும்? தாத்தா இந்த மண்முத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதானே ஓடு போட்ட வீட்டுக்கும் சீட்டு போட்ட வீட்டுக்கும் கட்ட குத்தன வீட்டுக்கும் சென்டிங் போட்ட வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி மண்புத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா யான் சொல்லுதேரு ஏசியில இருந்த மாதிரி இருக்கும். இருக்கும் நீர் வந்து முத்துக்குள்ள இருந்தா என்ன பெருமை இருக்கு? மண்புத்துக்குள்ள இருந்தா என்ன மகிமை இருக்குன்னு கேட்கிறேன். ஏ தாத்தா, எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காகவே அரண்மனை மாதிரி இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களால இங்க இருந்து வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா இடத்தில என் பெருமாள் என்ன சொல்கிறார் தெரியுமா? தாய மண்புத்துக்குள் இருந்தீரானா உங்க மகிமையுமே கிடையாது, இங்க இருளுக்குள்ள இருந்தீரானா ஒரு இன்பம் அது கிடையாது. நீங்க தாத்தாவோடு வந்தீரானா கைலாசம் அழைத்து போவோம். உங்க அக்கா பார்வதியா உங்க அத்தா பரமசிவம் அவங்க 2 பேர்களுக்கும் அது ஆண்டுக்கு ஒரு தடவை கல்யாணம் நடக்கும். ஏ அம்மா தாயே முத்தாரம்மா, ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ 21 வகை கறி, எலுமிச்சங்காய் பச்சடி. 21 வகை கறி,
ஆமா 21 வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி. அம்மா வாசல்ல ஆமா அன்னதானத்தை பாத்தியோ? எப்போ? அப்பா இன்னைக்கு பகவையா போட்டாங்க. இன்னைக்கு போட்டாங்க ஐயா. அவியல் பொரியல் ஆமா அவியல் பொரியல் பிறகு கூட்டு பிறகு குருமா ஆமா பிறகு வேற என்னது இந்த முறுக்கு வத்தல் ஆமா பிறகு சுண்ட வத்த குழம்பு. சரி இப்படி ஒரு ஒரு வகையா தனித்தனியே இருக்கும். ஆமா 21 வகை கறி எலுமிச்சங்காய் பச்சடி 41 வகை கறி. இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல கொடுத்தாங்க? ஹோட்டல்ல கொடுத்தாங்களோ? ஹோட்டல்ல இல்ல, அன்னதானத்துல. அப்ப உனக்கு மட்டும் ஸ்பெஷலா போட்டிருக்காங்க. ஆமா ஆமா பரவே போன கோயில்ல சாப்பிட்டோம்ல. அதனால இப்ப ஏற்பட்ட 21 வகைக்கறியும் எலுமிச்சங்காய் பச்சடியும் ஆமா 41 வகைக்கறியும் நாரத்தங்காய் பச்சடியோட பச்சடியும் தாத்தா நான் உனக்கு சாப்பாடு தர என் கூட வா ஆமா அப்படின்னு என்பெருமான்னு சொன்ன உடனே சொன்ன போது தாத்தா முத்தாரம்மா என்ன அடியே தங்கைமார்களே அம்மா தாத்தா நமக்கு வேணுமுங்க சாப்பாடு தரணும்னு சொல்லுதாரு. ஆமா அப்ப தாத்தா கூட நம்ம கைலாசத்துக்கு போவோமா? ஏன் கூறு கேட்டாக்கா? என்ன உனக்கெல்லாம் கூறுவாடு இருக்கான்னு கேட்டேன். எனக்கெல்லாம் நிறைய இருக்கு. தாத்தா சோறு தாராம்னு சொல்லி சாப்பாட்டுக்கு வேண்டி போனீங்க. அதான கூறு கேட்டவள. ஆமா வயிறு பசிச்சா அப்புறம் சாப்பிட வேண்டியதானே. அப்படியா? வயத்தை நினைச்சவா வாழ மாட்டா. அதனால தாத்தா கூட நம்ம கைலாசத்துக்கு போனோம்னு சொன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு அக்கா இருக்கானா, அக்கா மாப்பிள்ள நம்ம அத்தா வேற இருக்காராண்டி. ஆமையா அவரை போய் நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். ஆமா பாப்பமே அப்படி என்று சொல்லி என்னையா அட்டகாளி 8 பேரும் பறக்கும் படகிலே அமர்ந்து கொண்டு கைலாச மலைக்கு பறக்கும் படகு பறந்து வருகின்றது. அப்ப கைலாச மலைக்கு பறந்து வரும்போது முத்தாரம்மா நினைக்கா நம்ம தாத்தா கூட வரணும்னு ஆசைப்பட்டோம். சரி ஆனா நம்ம அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு தாயை நினைத்தால நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்தது நச்சுன்னு தும்மல் போட்டா. அம்மா அவ நச்சுன்னு தும்மல் போட்ட உடனே சரி நாமளுடைய பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளை மேல ஏக்கம் கொண்டு கைலாசம் போகும்போது நாகலோக பட்டணந்தா பறந்து மெல்ல வாராரு. வருகிற வேளையில மாளிகையில் பார்க்கால மங்கையர காணலையே, அரண்மனையில் பார்க்கால அம்பிகையை காணலையே, 8 பேரை காணாமல் சிறிவல்ல படம் எடுத்தா சீமையெல்லாம் நடு நடுங்க சீமையெல்லாம் நடு நடுங்க படம் எடுத்தாரு நடு நடுங்க
நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைகளை காணாமல் அரண்மனையில் பார்த்தார்கள், அங்கேயும் காணவில்லை. மாணிக்க புத்துக்குள்ளே பார்த்தார், அங்கேயும் காணவில்லை. அவ 8 பேரையும் காணாம 2 பேரும் தேடி அலை மோதி ஆகாய மார்க்கமாக ஆங்காரம் கொண்டு படமெடுத்து வருகிறார்கள். 2 பேர்களுமே அப்படி படமெடுத்து வரும்போது அவர் சீரி படம் எடுத்தார். சீமையெல்லாம் நடுநடுங்க கோபம் கொண்டு படம் எடுத்தார். குவளையமே நடுநடுங்க. அப்போ 2 பேரும் படம் எடுத்து வந்தாங்க பாருங்க. சூரியனை மறைத்து நின்று 3:45 நாளிகை கண்ணன் வரும் வழியே இருள் சூழ்ந்து எம்பெருமான் தலை குனிந்து நின்றார். அப்போ இருள் சூழ்ந்து எம்பெருமான் தலை குனிந்து நின்ற உடனே அப்போ 3:45 நாளிகை முடியும் போது மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேறு எடுத்து முன்னாலே நீட்டினார். நாகம் 2ம் படத்தை சுருக்கி சாந்த குணம் படைத்து, கண்ணா வருக, மாயவா வருக, மதுசூதனா வருக, நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா, பிள்ளைகளை கொடுப்பது போல் கொடுத்து எங்களுக்கு தெரியாம எடுத்துக்கொண்டு போனா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம் ஐயா? பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கத்தான் உங்களுக்கு நாங்க 8 பிள்ளையை கொடுத்தோம். மகுட சங்காரம் முடிப்பதற்கு இந்த மாகாளி முத்தாரம்மாளை நாங்க பிறவி செய்திருக்கிறோம். இனி இவ 8 பேரையும் வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு சோறு பொங்கி போட தொம்பு இருக்கா? முடியாது. சாப்பாடு கொடுக்க கைய கால் இருக்கா? அதனால இனி வளர்க்கக்கூடிய அதிகாரம் இல்ல. அதனால நான் கைலாசத்துக்கு எடுத்து போறேன் என்று நாகராஜ நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்து விட்டு கண்ணபிரான் நேர வடக்கு வாசல் கோட்டையில கொண்டு வந்து படகை நிறுத்தினார். பார்வதி வேலவாசல் கோட்டையில் இருந்து ஓடோடி வந்து பறக்கும் படகை எட்டி பார்த்தார். இவ இருக்கக்கூடிய அழகை பார்த்து அடேங்கப்பா அழகா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா இவ இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நமக்கு தெரியாம போச்சே. அழகுன்னு கேள்வி போட்டிருக்கோம். சரி, பேர் போட்டு அழகுன்னு பார்த்த பிறகுதான் தெரியுது. நான் எத்தனையோ அடவச்சல பாத்திருக்கேன், திருப்பி இருக்கேன். ஆனா சில பொருளும் முங்கி போச்சு. அழகு இல்ல தாத்தா, அழகு. ஓ அழகா? அடகு வச்சா வட்டியை கட்டணும், திருப்பதுக்கு ரூபாயை சேர்க்கணும். அப்படியா? சும்மா அடகு வச்சுட்டு துட்டை வாங்கிட்டு சும்மா இருந்தா கிடைக்குமா? 2-3 பொருள் முங்கி போச்சு பேத்தி. நல்லதானே? நல்லதா? முங்கி போச்சு, நான் வருத்தப்படுறேன். கிடைக்கவே கொடுத்து வச்சவன். அப்படியா? சரி. அதனால என் பார்வதி என்ன நினைக்கிறா தெரியுமா? எப்படி ஐயா? பகமேருவ பருவ சப்த சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெண்ணேது. பகமேருவ பருவ சப்த சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெண்ணேது. பெண் ஏது கிடையாது, பெண் ஏது கிடையாது. வந்த கனியோ யாருடையனே சகத்தா சீருடனே பெற்றெடுத்த புத்தியை மயக்க வந்த கனியோ. இவள் கனியோ ரத்தினபதியோ, இவள் கனியோ ரத்தினபதியோ பதியோ. கன்னி சக்தி பார்வதியானோ கைலாசத்தை தானணிந்த கங்காளவர் தேவி. கன்னி சக்தி பார்வதியானோ இவள் தானோ மலை தேனோ, இவள் தானோ மலை தேனோ. தெய்வலோகம்
அன்பே ராணியின் திராணி இவள் தானோ மலை தேனோ இவள் தானோ மலை தேனோ சங்கீதங்கள் பாடுகின்ற ரதியோ சத்தியலோகம் தன்னதிலே சதிர் முகந்தேவி சங்கீதங்கள் பாடுகின்ற ரதியோ இவள் ரதியோ சரஸ்வதியோ இவள் ரதியோ சரஸ்வதியோ லட்சுமியை உருவச்சிலை தானோ அத்தியந்த நாராயணன் மார்பிலே வைத்திருக்கும் லட்சுமியின் உருவச்சிலை தானோ இவர் தானோ மலை தேனோ இவர் தானோ மலை தேனோ மரங்கொடுக்கு உத்திரகாளி தாயோ இவ்வுலகிந்தாயுகத்தில் முச்சு ஈசந்தாசனுக்கு மரங்கொடுக்கு உத்திரகாளி தாயோ இவள் தாயோ வனப்பேயோ இவள் தாயோ வனப்பேயோ இவள் தாயோ வனப்பேயோ அடேங்கப்பா இவ தெய்வலோகத்து இந்திராணியா இருப்பாளா இல்ல சரஸ்வதியா இருப்பாளா இல்ல லட்சுமியா இருப்பாளா அவள்ல இருந்து இவ இன்னும் ஒரு மடங்களா அழகா இருக்கா அழகு அப்பேற்பட்ட அழகு எத்தனை பேர் அழகுகளையே சொல்லிக்கிட்டு வந்தேன் ஆமா நாங்களும் ஆமா ஆமான்னு கேட்டுக்கிட்டு வந்தோம் ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா என்ன சொன்ன கடைசியில பேயின்னு சொன்னீங்க பேயின்னு சொன்னா பேய் அப்படி ஒரு அழகா இருப்பாளா பேயின்னா அந்த பேய் இல்ல யாரு எந்த பேய் மோகினி பாத்திருக்கியா மோகினி அழகா இருக்கும் கண்ணபிரான் மோகினி அவதாரம் எடுத்த போது தன்னைத்தானே அலங்காரம் செய்து அவ்வளவு அழகா இருந்தார் சரி அந்த மோகினி பேயா இருப்பாளோன்னு பார்வதி நினைக்கா அப்படி சொன்னியோ பைக்ல போகும்போது அழகான பெண்ணா இருந்து மோகினி வந்து வழிமறிக்கும் அழகான பொண்ணு சேலை கட்டியிருக்கா பூ வச்சிருக்கா பொட்டு வச்சிருக்கா பொம்பளை நினைச்சு பைக்கை நிப்பாட்டிட்டு பின்னால போனியரு அவ போய் புளிய மரத்துல நிப்பா பிறகு நானு திருநெல்வேலியில பாட்டு படிச்சுட்டு டூ வீலர்ல வந்துகிட்டு இருந்தேன் சரி மணி என்ன 1:30 மணி நான் 1:30 மணிக்கு வரக்கூடாதுதா வரக்கூடாது வந்துதான் ஆக வேண்டிய இருக்கு சரி வந்துகிட்டே இருந்தேன் அந்த சீதபருப்ப நல்லூர் இருக்கு பத்தியலா அதுக்கு மேல பக்கம் ஒரு கரை இருக்கு கரையில ஏறி வந்தேன் ஐயா பெண்ணை பாத்தியனா மதிக்க முடியாது அப்பேற்பட்ட அழகான பெண்ணு கைய மறிச்சா உங்களை மறிச்சாலோ ஆமா நீங்க என்ன செஞ்சீங்க கைய மறிக்கும் போது எந்த கேனையே நிக்காம இருப்பான் கரெக்ட் மறிக்கும் போது நின்றுதான் ஆகணும் பைத்தியார கூட நின்றுவான் சரி பொம்பளை மறிச்சா நிக்கத்தானே செய்வாங்க பொம்பளை மறிச்சா நிக்கத்தானே செய்வாங்க 2 பிரேக்கி சாப்பிட பிடிச்சேன் நின்ன சரி என்னம்மா அப்படின்னு ஆமா என்னன்னு கேட்ட உடனே சரி இல்ல நான் உன் கூட வரேன் அப்படின்னா அவன் கூட வரட்டும்னு கேட்டாலோ ஆமா சரி நான் நினைச்சேன் மகரைய பார்த்துட்டு கேட்டிருப்பா கூட வரணும்னு சொன்னா வார்த்தைகள் பல விதம் இருக்கு என்னய்யா பைக்ல வரணும்னு சொன்னாளா இல்ல உன் கூட வாக்கப்பட்டு உன் கூட வரணும்னு சொன்னாளா வாக்கப்பட்டு வரணும்னு சொல்லல சரி பைக்ல வரேன் லிஃப்ட் கொடுங்கண்ணா லிஃப்ட் கேக்கா ஆமா நடிச்சாமாச்சு நான் இதுக்கு அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுதோம்னா சரி ஐயா நான் பெண்ணுன்னு நினைச்சு தரத்தால ஏத்துனேன் சரி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்துச்சு வண்டி இந்த மாதிரி என்னங்க தெரியுமா என்னாச்சு ஏலே நீ பெண்ணுன்னு என்ன ஏத்திட்டு வந்தியோ அப்படின்னு சொன்னா என்ன இப்படி கேட்கான்னு திரும்பி பார்க்க அந்த மாதிரி இங்க இருங்க
வேட்டி நனைஞ்சு வச்சு போயிட்டோம் யாமனி காத்தனும் இதுக்கு வேர்வை சலச்சலன்னு மேல இருந்து கொட்டுது வேர்வை வேத்து நடிச்சிட்டு ஆமா வேர்வை வேத்து கொட்டிருச்சு அவளை பார்த்தா அந்த மாதிரி கூப்பரை பிடிச்சி தள்ளினான் பைக்கு ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சரி ஏன்னா இனிமேலு இப்படி